ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, டாப் 50 இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ முதல்ல நான் ஒரு 50 லெசன் மட்டும் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் கவர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒன்று, மார்க்கு நமக்கு அந்த 50 லெசனில் மார்க்கும் இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது, கான்செப்ட்டும் முக்கியம். ஸோ நம்ம கான்செப்ட் ஓரியன்டாகவும் 50 எது இம்பார்ட்டண்ட்டான லெசன் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். அதே நேரத்தில் கான்செப்ட் அப்படிங்கிறப்ப சிலபஸ் அண்டு டாப்பிக்கும் இருக்குது. ஸோ சிலபஸுக்கும் டாப்பிக்குக்கும் இங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஸோ 50 லெசன் அப்படிங்கிறப்ப ஒரு மார்க்கு பேஸ் பண்ணி கண்டிப்பாக அது 50மே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். கான்செப்ட் ஓரியன்டாகவும் அதில் நிறையா கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி டேரெக்டாக நம்ம ஒரு கான்செப்டை போய் படிக்க முடியாது. ஸோ ஒரு செயின் இப்படி இருக்குது அப்படின்னா நான் போய் டேரெக்டாக இதை வந்து படிக்க முடியாது. இது ரெண்டும் எனக்கு என்னன்னு தெரியாமல் நான் இதை போய் படித்தேன் அப்படின்னா இதை படித்து இதில் ஏதாவது இன்டேரக்டாக கேள்வி வர்றப்ப எனக்கு அது புரியாது, நான் தப்பாக எழுதிடுவேன். இல்லைனா நான் இதை படிக்கிறப்பயே நான் ரொம்ப கஷ்டப்படணும். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான், ஏன்னா இப்போ இதை ரெண்டையும் படிச்சுட்டு இதை படிக்கணும் அப்படின்னா அதை ரெண்டையும் படிச்சுட்டு தான் அதை படிக்கணும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அதனால் கான்செப்டும் கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் சிலபஸையும் இந்த 50 லெசன் சிலபஸையும் சரி டாப்பிக்காக வைஸையும் சரி, அந்த சிலபஸை டாப்பிக்காக பிரிக்கிறப்பையும் சரி சிலபஸுக்கும் டாப்பிக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் மார்க்கு ரொம்ப 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 முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர். ஸோ எல்லாமே பேஸ் பண்ண போகிறது வந்து எல்லாமே மார்க்கை வச்சு தான். ஸோ என்ன நம்ம படித்தாலும் நம்மளோட அல்டிமேட் ஏம் வந்து மார்க் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அந்த 50 லெசன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 5 to 10 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் முடிக்கும். ஸோ இதில் மொத்தம் இப்போ 6 லெசன் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இது. செகண்டு +1 +2 எக்கனாமிக்ஸு. ஸோ ஃபஸ்ட் தனித்தனியாக எழுதுறேன். ஸோ +1 எக்கனாமிக்ஸு, +1 எக்கனாமிக்ஸை பொறுத்த முடிக்கும் 7 to 11 லெசனு. இப்போ இதில் ஒரு 5 லெசன் வருதா. அதுக்கப்புறம் +2 எக்கனாமிக்ஸு. ஸோ +2 எக்கனாமிக்ஸை பொறுத்த முடிக்கும் 1 to 11. அதில் 10வது லெசன் மட்டும் வராது. கரெக்டாக. இதில் 3rd லெசன்லேயும் 4th லெசன்லேயும் சிலபஸ் ரொம்ப 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 கம்மி, கண்டென்ட் ரொம்ப கம்மி. இந்த 3rd லெசன்லலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸு. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே பெருசாக இருக்காது. 4th லெசன்லாம் சும்மா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 4th லெசன் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே. ஸோ அப்போ இது மொத்தமாக நமக்கு வந்து எத்தனை லெசன் வரும் அப்படின்னா, இங்கே மொத்தம் 11 லெசனில் ஒரு லெசன் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக 10 லெசன் வரும். பட் நான் 10 லெசன் கொடுக்க மாட்டேன், 8 லெசனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா 4th லெசன் ஒமிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்ட்டேன். 3rd லெசனில் கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு 7th 8th லெசனுமே. ஸோ 7th 8th லெசனுமே வந்து எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அதை பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ அதுலேயுமே கண்டென்ட் வந்து நமக்கு கம்மி தான். ஸோ அதனால் இந்த 4 லெசனையும் சேர்த்து நான் 2 லெசனாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 8 லெசன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஏதோ நான் வந்து 50 லெசன் நான் சொல்லிட்டேன் அதுக்காக நான் ஏதோ ஒரு 2 லெசன் நான் எடுத்து விட்றேன் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. ஸோ 8 லெசன் அப்படின்னா டைமை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப அந்த 10 லெசனையும் நீங்கள் 8 லெசனுங்கிற மாதிரி தான் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ஒரு சின்ன டாபிக். 4th லெசனை ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ஈஸியாக படிச்சுக்கலாம். படிக்கிறதுக்கு பெருசாக டைம் எடுக்க போகிறதில்ல. 7th 8th லெசனுமே அதே மாதிரி தான். ஸோ கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த முடிக்கும் 6th 9th 11th எத்திக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லெசனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நோட்ஸாக தானே எடுத்து படிக்கிறோம். ஸோ அப்போ அதை ஃபுல்லாக ஒன்று. ஸோ அதே மாதிரி குப்தாஸ் மட்டும் இங்கே இடத்துல படிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கிறப்ப ஐஎன்எம்னு வர்றப்ப நம்ம 10th ஹிஸ்ட்ரி படிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரி பின்னாடி படிக்க போகிறோம். அதனால் இங்கே குப்தாஸ் மட்டும் ஐவிசி இல்லைனா குப்தாஸ். ஏன்னா ரெண்டுலேயும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். இல்லைனா 2 டாப்பிக்கு சேர்த்தாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். 6th லெசனு 6th புக்லேயும் 11th புக்லேயும் இருக்குது. ஸோ இதை ஒரு லெசனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா 10th ஜாகிரஃபி. ஸோ 10th ஜாகிரஃபிக்கே 5 கொஷின் தானே. அப்புறம் 10th ஜாகிரஃபியில் 7 லெசன் இருக்குது. 7 லெசனுக்கு நம்ம இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கான்செப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6வது லெசன் 7வது லெசன் தமிழ்நாடு ஜாகிரஃபி படிக்கிறப்ப தான் நமக்கு யூனிட் 5 உள்ளே வருது. தமிழ்நாடு ஜாகிரஃபிங்கிறது யூனிட் 5. அப்போ நீங்கள் தமிழ்நாடு ஜாகிரஃபி மட்டும் எப்படி படிக்க முடியும்? ஸோ அப்போ இந்தியன் ஜாகிரஃபி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணால் தான் தமிழ்நாடு ஜாகிரஃபி படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ
அதனால் 7 லெசன். ஸோ அதேமாதிரி 5 கொஷின் ஜாகிரஃபி அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 கொஷின் 10th தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாகவே 3 கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் 7 லெசன் படிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ 7 லெசன் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்து 12th ஹிஸ்ட்ரி. ஸோ 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு 9 லெசனு. ஸோ 1 to 9 லெசனு. ஸோ இதுக்கு 7னா 7ன்னு வருது. அப்போ இங்கே இந்த 7 லெசனை 7 அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து 9 லெசன் இருக்குது. பட் 9வது லெசன் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் 11th 12th எக்கனாமிக்ஸை முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் அதை படிச்சுட்டு இதை படிக்கிறப்ப இந்த லெசன் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 6th லெசனில் ரொம்ப 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 கண்டென்ட் கம்மி தான். ஸோ வகுப்புவாதம் இருக்கும், கம்யூனலிசம், அதுலேயும் கண்டென்ட் கம்மி தான். ஸோ அதனால் இந்த 9 லெசனையும் சேர்த்து நான் எத்தனையாக எடுத்துக்கிறேன்? 8 எடுத்துக்கவா? ஸோ 9 லெசனையும் சேர்த்து நான் 8 லெசனாக எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து சயின்ஸ். ஸோ சயின்ஸை எப்படி படிக்கணும்? சயின்ஸை டாப்பிக்காக படிங்க. ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, யூனிவர்ஸு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, ஆசிட் பேஸ் சால்ட்டு, ஹார்மோன்ஸு, ஜெனட்டிக்ஸு, வேறு டிசீஸு, வேறு என்ன படிக்கலாம்? வேறு முக்கியமான டாப்பிக்கு பிளட் அண்ட் ஹீட் சர்க்குலேஷனு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்காக சயின்ஸில். ஸோ ஃபிசிக்ஸில் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஆசிட் பேஸ் சால்ட் படிக்கணும். அதே மாதிரி பயாலஜி படிக்கிறப்ப பிளட் அண்ட் ஹீட் சர்க்குலேஷன், ஹார்மோன்ஸு, டிசீஸ்லாம் முக்கியமான டாபிக். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லாக நான் எவ்வளோவா வச்சுக்கிறேன் அப்படின்னா 4 லெசனாக வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் 4 லெசன். ஸோ அப்போ 4 லெசன் நான் கணக்கு பண்ணுறப்ப நான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து நான் வச்சுக்கிறேன். அப்போ 4 லெசனுக்கு 80 பேஜ் நோட்ஸ் வச்சுக்குவா. ஒரு லெசனுக்கு 20 பேஜ் கூட நோட்ஸ் எடுக்காமல் இருக்க முடியும். ஸோ அப்போ 4 லெசனுக்கு 80 பேஜ். இதில் இருக்கிற நான் ஒரு 10 டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ லைட்டு, ஹீட்டு, சவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் நான் 10 டாபிக் படிக்க போகிறேன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு 8 பேஜ் நோட்ஸ். ஸோ நீங்கள் டாப்பிக்கை கூட கம்மி பண்ணிக்கோங்க. 8 டாப்பிக்காக கூட வச்சுக்கலாம். ஏதாவது 1-2 கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமானது எதுன்னு தோணுதோ அதை முதல்ல படிங்க. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 10 பேஜ். நீங்கள் 10 பேஜ் கவர் பண்ணிட்டீங்கனாலே அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ தான் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் முதல்லையே சொன்னேன், மார்க்குக்காக மட்டும், மார்க் தான் அல்டிமேட் ஏம், பட் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. அதில் டாப்பிக்கும் கவர் பண்ணணும், சிலபஸையும் கவர் பண்ணணும். ஸோ எல்லாமே இருக்குது, கான்செப்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ எதையுமே ஒன்று விட்டுட்டு போகக்கூடாது. முழுசாக அப்படியே எப்படி 100% எப்படி ஒரு இதை விட்டுட்டு போக முடியும்? ஸோ அதனால தான் சயின்ஸையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஆனால் சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி, 4 கொஷின். காரணம் என்ன அப்படின்னா சயின்ஸோட சிலபஸ் வாஸ்ட் சிலபஸ். ஸோ கடல் மாதிரி இருக்குது. பட் என்ன அப்படின்னா மார்க் கம்மி. ஸோ அதனால் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு 4 லெசனாக இதை வச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டியை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கணும், பாலிட்டியை கடைசி சொல்கிறேன். பாலிட்டியை 10 லெசனாக கணக்கு வச்சுக்கலாமா? பாலிட்டியை 10 லெசன். ஸோ எல்லாத்தையும் கூட்டணும்னா கரெக்டாக 50 வந்துடும். ஸோ அப்போ பாலிட்டி 10 லெசன். பாலிட்டி 10th ஃபஸ்ட்டு 1 to 3 லெசன். அப்போ ஃபஸ்ட்டு 3 லெசன்னாலும் ஓகே. இல்லை நான் ஸ்கூல் புக் பார்த்து 10th 12th படிக்கிறேன்னா அதுவும் ஓகே. பட் என்னுடைய இது எப்பயுமே இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். ஸோ இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். ஸோ அவர் புக்கு தான். ஸோ நோட்ஸ் எடுத்து 10 லெசன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 200 பேஜ் நோட்ஸ் வருமா? 20 பேஜ். அதே மாதிரி 20 பேஜுக்கு 20 ஒரு லெசனுக்கு 20 பேஜ் அப்படின்னா 10 லெசனுக்கு 200 பேஜா? 200 பேஜ் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ பாலிட்டியில் 200 பேஜ் நோட்ஸ் எடுத்து அதையே ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிங்களாலே உங்களுக்கு ஒரு 15 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 10+ போட்டுற முடியும். ஸோ அப்போ பாலிட்டி சிலபஸே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு ஆரம்பிக்கிறோம். அடுத்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஏன் சிலபஸ் எழுதுகிறேன் அப்படின்னா எதுக்கு என்னென்ன வெயிட்டேஜுங்கிறது அப்படி இங்கே இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீஆம்பிள், அதுக்கப்புறம் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்ட், ஷெட்யூல், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதையும் இங்கே இந்த இடத்துல முடிச்சிடலாம். ஸோ ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ பேர் மாற்றம் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல படிச்சு விட்றணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 to 4. ஸோ ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி அப்போ இந்த 1 to 4 ஆர்டிக்கலில் இதையும் சேர்த்து படித்துடணும். அதுக்கப்புறம் 5 to 11 சிட்டிசன்ஷிப் வந்துடணும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வர்றப்ப பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, இந்த டாபிக் மேஜராக கவர் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இது இப்படி பிரிக்காமல் நம்ம இப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மொத்தமாக கொண்டு வரேன். பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்ட்ரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரு. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல படிச்சிடணும். அதே மாதிரி அட்டார்னி ஜென்ரல். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல கவர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ இது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சிட்டேன் அப்படின்னா அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ்லாம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன? இங்கே கவர்னர்,
சீஃப் மினிஸ்டர், அங்கேயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அங்கே அட்டார்னி ஜென்ரல், இங்கே அட்வொகேட் ஜென்ரல். ஸோ இங்கே இப்படி பிரிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறப்ப சுப்ரீம் கோர்ட் படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறப்ப சுப்ரீம் கோர்ட் படிக்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கிறப்ப ஹைகோர்ட் பற்றி படிக்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கிறப்ப ஹைகோர்ட் பற்றி படிக்க போகிறோம். ஹைகோர்ட் படித்ததுக்கு அப்புறம் நேராக வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ், மொத்தமாக அவ்வளோதான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கு கீழே இருக்க எல்லாமே இந்த சபார்டினேட் கோர்ட்ஸ்குள்ளே வந்துடும். சபார்டினேட் கோர்ட்ஸு, ட்ரிபியூனல், இதெல்லாம் கவர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ். ஸோ இங்கே கவர் பண்ணுறப்ப இந்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ அதற்கு அப்புறம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் லோக் அதாலத், இதெல்லாம் இந்த மாதிரியான டாபிக். உமன் எம்பவர்மெண்ட், ஸோ லோக்பால். ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல கவர் பண்ணிடணும். அடுத்து லோக்பால், உமன் எம்பவர்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் விஜிலன்ஸு, இன்ஃபர்மேஷனுங்கிறப்ப விஜிலன்ஸ்னால் ஓகே. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷனுங்கிறப்ப சென்ட்ரலு, ஸ்டேட்டு. ஸோ இதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் படித்ததுக்கப்புறம் வேறு என்ன, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் படிக்கிறப்ப சென்ட்ரல், ஸ்டேட். ஸோ எல்லாமே இதே மாதிரி இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இது எல்லாமே கொண்டு வந்துடணும். ஸோ இதெல்லாம் இப்போ கவர் பண்ணி கொண்டு வரேன்னா இதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம்? ஸோ 10 லெசனாக மொத்தமாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி நோட்ஸ் எடுங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இது முடிக்க எழுதியிருக்கேன்னா, ஸோ இந்த இடம் முடிக்க எழுதியிருக்கோமா, இதை மொத்தமாக ஒரு 1.5 லெசன் டு 2 லெசன் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக எழுதியிருக்கோமா, இது ஒரு 2.5 லெசன் டு 3 லெசன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 2 to 3 லெசன். சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு 1 லெசன். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற டாபிக் இருக்குல்ல பின்னாடி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு 1 லெசன். ஸோ இது 1 லெசன், இதெல்லாம் சேர்த்து 1 லெசன். ஸோ இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டா கூட ஒரு 10-11 லெசனுக்குள்ளே தான் வரும். ஸோ நான் 10 லெசன் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் என்ன, 5, 3, 8, 9, 10, 11, 12. ஸோ அவ்வளோதான், 11, 12 லெசன் தான் வரும். ஸோ நாங்கள் ஆஃப்னு போட்டு பிரிச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 11 to 12 லெசன். ஸோ அப்போ 50 லெசன் அப்படிங்கிறப்ப நான் 200 பேஜ் தான் நோட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு லெசனுக்கும் இந்த அளவுக்கு கூட நம்ம நோட்ஸ் எடுத்துட்டா கூட பாலிட்டி ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். இதையே நம்ம ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறப்பயே பாலிட்டி நமக்கு ஓரளவுக்கு தரவாயிரும். ஏன்னா நம்ம முதற்கட்டமாக ஒரு 50 லெசன் ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 50 லெசன் படிக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் இப்போ கொடுத்த 50 லெசனில் எல்லாமே சிலபஸில் இருக்கிற மேக்ஸிமம் கவரேஜ் வந்துடும் போகுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐவிசியும் குப்தாஸும் சொல்லிட்டேன்னா, அப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சா? ஸோ அதான் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா டாப்பிக்கை பொறுத்த முடியும். ஃபஸ்ட்டு இருந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு. ஸோ இப்போ ஐஎன்எம்மும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் ஓரளவுக்கு கவர் பண்ணி முக்கியமான டாபிக் கவர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஐஎன்எம்னு நான் சொன்னப்போ 10th ஹிஸ்ட்ரி கொண்டு வந்தாச்சு, 12th ஹிஸ்ட்ரி உள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப ஐஎன்எம்மோட சேர்த்து இந்த இடத்துல யூனிட் 6மே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்ல. ஏன்னா 10th இருக்கிற கடைசி 2 லெசன் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே யூனிட் 6 கவர் ஆயிடுச்சு. 12thலையும் யூனிட் 6 அங்கே வரப்போகுது. ஸோ அப்போ யூனிட் 6 இந்த இடத்துல வருதா. இப்போ யூனிட் 5ன்னு பார்க்குறப்ப நான் எக்கனாமிக்ஸ் 11th 12th எக்கனாமிக்ஸ் படிக்க சொல்லிட்டேன்னா, 11th 12th எக்கனாமிக்ஸ் படிக்க சொன்னப்பே யூனிட் 5 கவர் ஆயிடுச்சு. ஸோ அதே நேரத்தில் தமிழ்நாடு ஜாகிரஃபி நான் ஜாகிரஃபிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஜாகிரஃபி 10th புக்கில் 7 லெசன் படிக்க சொன்னேன்னா, 10th புக்கில் 7 லெசன் படிக்க சொன்னோம். அப்போ அதில் ஜாகிரஃபியும் கவர் ஆகுது, யூனிட் 5ல் இருக்கிற தமிழ்நாடு ஜாகிரஃபியும் கவர் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ யூனிட் 6 அப்படிங்கிறத பொறுத்த முடியும். நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட் வந்து முக்கியமான கண்டென்ட்லாம் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டேன். மீதி இதை நான் தமிழ் புக் படிக்கிறப்ப படிச்சிருவேன். ஸோ அவ்வளோதான். இப்போ மீதி இதை தமிழ் புக் படிக்கிறப்ப நான் கண்டிப்பாக படிக்க தான் போகிறேன். அப்போ நான் 50 லெசன் கொண்டு வர்றப்ப அதேமாதிரி சயின்ஸுக்கும் 4 லெசனுங்கிற மாதிரி படிக்க சொல்லியிருந்தேன். இப்போ சயின்ஸில் இருந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்போ சயின்ஸும் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. எதையுமே விடலை, நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு எதுவுமே போகல. பாலிட்டிக்கு 10 லெசன் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பாலிட்டிக்கு நான் மொத்தமாகவே ஒரு 11, 12 ஈஸியாக பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ அதில் ஒரு 10 லெசன் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் பாலிட்டிலையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட் வைஸுமே மேக்ஸிமம் நம்ம கண்டென்ட் கவர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒன்று சிலபஸ் வைஸும் சரி, டாபிக் வைஸும் சரி. ஸோ சிலபஸ் வைஸும் சரி, டாபிக் வைஸும் சரி மேக்ஸிமம் கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதே நேரத்தில் மார்க் தான். ஸோ அல்டிமேட் ஏம் அதானே. அப்போ மார்க்கும் இந்த 50 லெசன் படிக்கிறப்ப
மற்றதை படிக்கிறத காட்டியும், மற்ற கண்டென்ட் படிக்கிறத காட்டியும், மற்ற வேறு லெசனை படிக்கிறத காட்டியும் இந்த 50 லெசனில் நமக்கு ஸ்கோப் அதிகம், இந்த 50 லெசனில் நமக்கு மார்க் அதிகம். ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்போ இப்படி படிக்கிறப்ப ஸோ ஏன் இந்த இம்பார்ட்டண்ட் 50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ரேண்டமாக ஒரு 50 படிக்கிறத காட்டியும், நான் இப்போ சொன்ன இந்த 50 படிக்கிறத காட்டியும், இந்த 50 படிக்கிறது வந்து உங்களுக்கு மார்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், அதுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.